ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கீரையை தான் பார்க்க போகிறோம். என்ன வகை கீரைன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரைங்க. இது வந்து பொதுவாக சூடு அதிகமாக உள்ள இருக்க கீரை தான். இது வந்து காய்ச்சல், குளிர், கபம் போன்ற நோய்களை தீர்ப்பதில் ரொம்ப பெரும் பங்கு வகிக்குது. இது சித்த மருத்துவத்தில் இதுக்குன்னே ஒரு தனி இடம் இருக்குங்க. இந்த கீரையோடு சேர்த்து சுக்கு, மிளகு, இஞ்சி, மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல் வச்சு குடித்தா ஜன்னி, வலிப்பு நோய், குளிர் காய்ச்சல் இதெல்லாமே நீங்கும். நெஞ்சு சளி நல்லாவே கரைஞ்சி போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், எனக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கட்டை அரைக்கீரை எடுத்திருக்கேன். அதை வந்து வேர் பகுதி, தண்டு பகுதி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் தலைகளை மட்டும் நான் பறித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து நல்லா ஃபுல்லாக நம்ம சின்னதாக கட் பண்ணி அலசி எடுத்துக்கலாம். அல்லது கீரையை ஆய்ஞ்ச பின்னாடியே உடனே வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு மண், தூசி எதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அப்படி தான் செய்யணும். அப்போ தான் கட் பண்ணும்போது நமக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் வெளியே போகிறத தடுக்க முடியும். அரைக்கீரையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து கீரை எல்லாத்தையுமே நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் மறுபடியும் வந்து தண்ணி விட்டு அலச வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா வந்து நிறைய நரன்னு மணல் மாதிரி நிறைய மண் இருந்தது. அரைக்கீரை பொதுவாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ரொம்பவே இந்த விந்தணு உற்பத்திக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு நெய்யில் வதக்கி கீரை கடைஞ்சி சாப்பிட்டு வந்தாலே ஆண்மை குறைவிலேருந்து விடுபடலாம். அதே போல் பிரசவம் அடைஞ்ச பெண்களுக்கு வந்து லாஸ் ஆன எல்லா எனர்ஜியும் மீண்டும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு இந்த அரைக்கீரையை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வரணும். அதே போல் ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் பாசிப்பருப்போடு சேர்த்து 21 நாள் சமைச்சு கொடுத்துட்டு வந்தாக்கா ரத்த சோகை மறைஞ்சி உடலுக்கு தேவையான அந்த ஹீமோகுளோபின் சேர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து மிகச்சிறந்த கிருமி நாசினியாகவும் பயன்படுதுங்க. அரைக்கீரையில் இருக்கிற இந்த பயன்கள் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சாப்பிட்டு வரவங்களுக்கு வாயு பிரச்சனையிலேருந்து, வாத நோய் பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும். நல்லா பசி எடுக்கும், ஜீரண சக்தி அதிகரித்து மலச்சிக்கல்லாம் போக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்மந்தப்பட்ட அத்தனை கோளாறுகளும் நீங்கிறதுக்கு அரைக்கீரையை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோக விஷக்கடியை முழிக்கக்கூடிய சக்தி கூட அரைக்கீரைக்கு இருக்குங்க. நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கும், சொறி சிரங்கெல்லாம் போகிறதுக்கும், தேமல் போகிறதுக்குமே இந்த அரைக்கீரை வந்து மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. இந்த கீரையோட விதையிலிருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் பலவிதமான நோய்களை தீர்க்குதுன்னு சொல்கிறாங்க. எண்ணெயை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது தலைமுடி நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. இந்த அரைக்கீரையில் கிடைக்கக்கூடிய அத்தனை பயன்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரைக்கீரையை பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம், சும்மா கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம், பால் ஊற்றி கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம், பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து சாப்பாட்டோட பிசைஞ்சு இப்போ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். சின்ன வயசுலேருந்தே அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகளை அதிகமாக எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா கால்சியம், எலும்புச்சத்து அந்த எல்லாமே ரொம்ப சூப்பரான கிடைக்கக்கூடிய அத்தனை விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஊட்டச்சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். தாது உப்புகள் நிறையவே இருக்குது. பார்த்து நம்ம வாரத்தில் ஒரு 3 தடவையாவது கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உடலில் வந்து சோர்வு நீக்கி புத்துணர்ச்சி கொடுத்து நரம்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளையும் நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுதுங்க. இப்போ நம்ம கீரையை வந்து நல்லா தண்ணி விட்டு அலசியாச்சு. தண்ணி இல்லாமல் வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கும் போது தான் நமக்கு கீரை வேக வைக்கும்போது தண்ணி தேவைப்படாது. சட்டுன்னு நமக்கு வந்து சுருங்கி வந்து வெந்து வந்துடும். அதிக நேரம் வேகவும் வைக்கக்கூடாது. எப்பயுமே கீரையை வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சு வேக வைக்கவே கூடாது. ஏன்னா மூடி வச்சு வேக வைக்கும்போது ஆவியில் அந்த சத்துக்கள்லாம் வெளியில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கீரையும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அகத்திக்கீரையை தவிர மற்ற எந்த கீரையுமே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. 5 நிமிஷம் டு இப்போ ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து கீரை சமைச்சு நமக்கு ரெடி ஆகிடும். அந்தளவுக்கு வந்து கீரை ரொம்ப சாஃப்ட்டு. அரைக்கீரையை வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க, பேரு தாங்க அரை. ஆனால் ஆயிலை கூட்டும் கீரை இந்த அரைக்கீரை. அசால்ட்டாக எல்லா பிரச்சனையையும் தீர்த்து கொடுத்துரும். அரைக்கீரை வந்து நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கீரை வகையில் இது ஒன்று. அரைக்கீரை ஆரைக்கீரை தான் அரைக்கீரையாக மாறிடுச்சுங்க. ஆரைக்கீரை இப்போ வந்து ஆராக்கீரைங்கிறது வேறு ஒரு கீரை இருக்குது, 3 இதழாக வரும், அது வேறு. இது வந்து ஆரைக்கீரை அப்படிங்கிற பேர் மருவி அரைக்கீரையாக மாறிடுச்சு. இது எங்கே பார்த்தாலும் குப்பையில் கூட வளரக்கூடிய ஒரு
கீரையாக இருக்குங்க. இதோட கனமான வேர் வந்து கிளையை அதிகமாக கொடுக்காம சின்ன குட்டி செடியாக தான் வளரும். இதை நம்ம வீட்டிலே கூட பயிர் செய்யலாம். குட்டி ஒரு தொட்டியில் கூட வளர்த்தலாம். அந்த அளவுக்கு குட்டி செடியாக வரும். இது வந்து சூட்டை கிளப்புறது அப்படிங்கிற காரணத்தினால காய்ச்சல் குளிர் வரும்போது நமக்கு கபம் அதாவது சளி இருக்கும்போது இதை வந்து சூப் வச்சு குடிப்பாங்க. கஷாயம் போல் வச்சு குடிப்பாங்க. இது நிறைய வீடுகளில் பார்த்துருக்கலாம். கீரை சூப்பு சாப்பிடும்போது நமக்கு வந்து தானாகவே அந்த ஹீட்டில் வந்து நமக்கு குணமாயிடும். இப்போது கீரையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணிக்கலாம் தாளிதம் செய்கிறதுக்காக. எப்பயுமே சின்ன வெங்காயம் கீரை சமைக்கும்போது சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சமைச்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, மருத்துவ குணம் நிறையா இருக்குது வெங்காயத்தில். சின்ன வெங்காயத்தில் கீரையோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் தானாக கிடைக்கும். இப்போது நான் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துகிட்டு அடுத்ததை கட் பண்ணிக்கலாம். இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். கீரையை வந்து சமைக்கும்போது எப்பயுமே மூடி வச்சு சமைக்காதீங்க. இப்போது டைரெக்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். குக்கிங் ஆயில் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நமக்கு வந்து நெய்யும் விட்டு செய்யலாம் அல்லது நல்லெண்ணெய் விட்டும் செய்யலாம். நான் வந்து குக்கிங் ஆயில் தான் விட்டு செஞ்சுருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டு அது சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீரகம் சேர்த்துல டைரெக்டாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே விதையெல்லாம் நீக்கின ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி அதையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அந்த பதத்திலே நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ப்ரௌனிஷாக ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. வெங்காயம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக கீரை சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணாடி பதம் அது கரெக்டாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு சமைக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை மிளகா சேர்த்து செய்யும்போது அது வேறு டேஸ்ட் கிடைக்கும். எப்பயுமே வந்து கீரை வதக்கும்போது கீரையை பொரியல் செய்யும்போது வரமிளகாய் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். விதை இல்லாமல் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. விதையோடு சேர்த்துட்டா நமக்கு சாப்பிடும்போது விதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அது வயிற்றுக்குள்ளே போயிட்டு எங்கேயாவது ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வெறும் தோல் மட்டும் இருக்கிற மாதிரி விதை நீக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருந்த கீரையை சேர்த்துக்கலாம். இது ஒட்டு மொத்தமாக எல்லா கீரையும் சேர்த்த முடியாது. ஓரளவுக்கு சேர்த்துட்டு கிளறி விடும்போது நல்லா வாடி விட்டுரும். வாடி நமக்கு இடம் கிடைக்கும் போது மீதி கீரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சேர்த்தும் போது கீரை சிந்தாமையும் நம்ம கிளறிக்க முடியும். அதே போல் கீரையும் நல்லா எல்லா பக்கமும் வதங்கி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் கீரை வந்து நல்லா சுருங்கி இடம் கொடுக்கும். அப்புறம் பாத்திரம் கொள்ளும். அந்த பாத்திரம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம மீதி இருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பொறுமையாக கிண்டி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து கீரை வந்து வதங்கி வந்து பொரியல் ரெடி ஆகிடுங்க. இதுக்கு வந்து தேங்காய் போட்டும் இறக்கிக்கலாம். தேங்காய் பூ துருவி சேர்த்துக்கலாம். அல்லது முட்டை இருக்குது பார்த்திங்களா, முட்டையை வந்து லாஸ்ட்டு மினிட்டில் உடச்சிட்டு ஒரு பக்கமாக வதக்கி விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அதுவும் இல்லாமல் பச்சை மிளகா, கொஞ்சம் போல் சீரகம், இல்லை கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமல் மைய மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போது இந்த கீரைக்கு நான் வந்து தேங்காவே எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாமே வந்து சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்ற இருக்கிறவங்க, அதாவது ப்ரெஷர் இருக்கிறவங்க, தேங்காய் சாப்பிட்டா நெஞ்சு கறிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வயசானவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் இல்லாமல் சமைச்சு கொடுங்க. அடிக்கடி தேங்காவை யூஸ் பண்ணுறது வந்து பச்சையாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வேக வைக்காமல் யூஸ் பண்ணுற மாதிரி பச்சையாக கடித்து கூட சாப்பிட்லாம். ஆனால் வேக வைக்கக்கூடாது, பேட் கொலஸ்ட்ரால் ஆயிடும். இப்போ நான் வந்து வதக்கி விட்ட அந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 3 மினிட்ஸ் தான். மீதி அந்த கீரையே தண்ணி விடும் இல்லையா, ஆல்ரெடி தண்ணியில் நம்ம அலசி வச்சுருந்தோம். இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வரும். அதெல்லாம் சுண்டுற வரைக்கும் மட்டும் நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே கீரை சமைக்கும்போது லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாயிடும். அப்போ தான் உப்போட அளவு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்லேயே நீங்கள் உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உப்பு சேர்க்கிற மாதிரி ஆகிடும், கரிச்சமாயிடும் ஆகிடும், ஃபுட்டே வேஸ்ட் ஆகிடும். அதனால் எப்பயுமே கீரை சமைக்கும்போது வதக்கிற காய்கள்லாம் வதக்கும்போது
கடைசியாக உப்பு சேர்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து கீரைக்கு எப்பயுமே உப்பு போடாதீங்க. லாஸ்ட்டாக போடும்போது தேவையான அளவு கரெக்டாக நமக்கு போட முடியும். அப்போ தான் வந்து நமக்கு குவான்டிட்டியோட அளவு தெரியும். நான் வந்து இந்த கீரைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுவே போதுமானது. நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள். இது யார் வேணாலும் பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். புதுசாக கல்யாணம் ஆகி குக்கிங் கற்றுக்கிறவங்களும் இதை செய்யலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கீரையை வந்து எப்பயுமே வேலை பச்சையாக இருக்கும்போது தாங்க இருக்கும் அதிகமாக. அதை ஆஞ்சி எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் ப்ராசஸ் நமக்கு ரொம்ப டைம் எடுக்குமே தவிர சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டைம். 10 நிமிஷத்துக்குள்ளே கடைஞ்சிடலாம், பொரியல் செஞ்சிடலாம். அது என்னென்ன வகைப்பாடு இருக்கோ அத்தனையும் செஞ்சிடலாம் கீரையில். ஆனால் வந்து அது சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமை இருந்தால் போதுங்க. ஏன்னா கீரையை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். ஸோ இது வந்து யாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கீரையை அழகாக பொரியல் செஞ்சு எடுத்தாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. அரைக்கீரை மட்டும் இல்லைங்க, சிறுகீரை, முளைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள் பொரியல் செய்யும்போது மேக்ஸிமம் தேங்காயை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போது இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோவில் பார்த்தவங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு போங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் என்னோட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உடனுக்குடன் என்னோடய வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.